நிரஞ்சன், இன்று நடந்த வழக்கு விசாரணையின் தகவல்கள் குறித்து இந்த முறை மீண்டும் அன்புமணி ராமதாஸிற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றமானது சாட்டையை உயர்த்தியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வழக்கானது டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் குறிப்பாக 420 உள்ளிட்ட சில முக்கியமான பிரிவுகளின் கீழ் அன்புமணிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எஃப்ஐஆரில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் தன் மீதான கூறியுள்ள இந்த குற்ற பிரிவுகளுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. எனவே இந்த குற்ற பிரிவுகளை மாற்ற வேண்டும் என்றும் இந்த வழக்கில் 2 கல்லூரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்தூர் மற்றும் ரோஹில்கண்ட் ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகள் சம்பந்தப்பட்டுள்ளதால் இவற்றை தனித்தனியாக விசாரிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் இன்றைய தினம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியான கேஜி முன்னிலையில் வந்தது. அப்பொழுது சிபிஐ சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஏற்கனவே பல முறை வாய்தாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கீழ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெறாமல் அப்படியே தேங்கி இருக்கின்றது. வழக்கு அப்படியே ஆரம்ப கட்டத்திலேயே இருந்து கொண்டு வருகிறது என்ற ஒரு முக்கியமான வாதத்தினை வைத்தார். அதனை கேட்ட நீதிபதிகள் உடனடியாக கீழ் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு எதற்காக நிலுவையில் இருந்து வருகின்றது, அது தொடர்ந்து நடக்கட்டும். இந்த வழக்கு ஒருபுறம் உயர் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த வழக்கானது ஒருபுறம் நடக்கட்டும். கீழ் நீதிமன்றத்தில் நடக்கின்ற அந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெறட்டும். அவர் மீது தற்பொழுது சிபிஐ கூறியுள்ள குற்றச்சாட்டுகளின் பின்னணியிலேயே தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெறட்டும் என்று ஏற்கனவே அவர் அறிவித்தது போலவே இந்த முறையும் திட்டவட்டமாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இதனை அடுத்து இந்த வழக்கு விசாரணையானது அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மணிமாறன், நிரஞ்சன், கீழ் நீதிமன்றம் விசாரிக்க தடை இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னதற்கு முக்கியமான காரணம் என்ன? நிச்சயமாக, அதாவது இந்த வழக்கில் இவர்கள் மிக முக்கியமாக ஏற்கனவே கோரியிருந்தது இந்த குற்றப்பத்திரிகை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு ஏற்கனவே டெல்லி உயர் நீதிமன்றம் அவை முடியாது என்று கூறியிருந்தார்கள். உச்ச நீதிமன்றத்தை அணுகிய பொழுது கூட இந்த வழக்கு சிபிஐ மற்றும் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு வருகிறது, நீங்கள் அங்கே சென்று கொள்ளலாம் என்ற ஒரு மிக முக்கியமான உத்தரவுகள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த குற்ற பிரிவுகளை மாற்ற வேண்டும், வழக்கினை 2ஆக விசாரிக்க வேண்டும். இதுதான் அவர்களது மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கீழ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டிய தடை கோருவது ஒரு தேவையற்ற விஷயமாகத்தான் டெல்லி உயர் நீதிமன்றம் பார்க்கின்றது. அந்த வழக்கு விசாரணை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கட்டும். ஒருவேளை இந்த டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் சில பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது தவறானது என்று கூறும் பொழுது அந்த கீழ் நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையில் இந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவுகளின் கீழ் எடுத்து வைத்த வாதங்களை மட்டும் நாம் கழித்துக் கொள்ளலாம் என்பதுதான் தற்பொழுது ஒரு மிக முக்கியமான சூத்திரம் பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த மிக முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று பிற்பகலுக்கு பிறகு இந்த வழக்கு என்றைக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பும் வெளியாகலாம். தற்பொழுது வரை பார்க்குமானால் கீழ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கு எந்த ஒரு விதமான தடையும் இல்லை. இனி அன்புமணி தரப்பினர் கீழ் நீதிமன்றத்தில் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கினை சுட்டிக்காட்டி காலதாமதம் கோருவது என்பது நடைபெறாத ஒன்றாகத்தான் தற்பொழுது பார்க்கப்படுகிறது. மணிமாறன், நிரஞ்சன், குற்றப்பத்திரிகையில அன்புமணி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன? நிச்சயமாக, அதாவது ஏமாற்றுதல், கூட்டுச்சதி, அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட சில மிக முக்கியமான பிரிவுகளின் கீழ் தான் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடான வகையில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியிருந்தார். அதற்கு பிரதிபலனாக குறிப்பிட்ட கணிசமான தொகையினை அவர் பெற்றிருந்தார் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சிபிஐயின் சார்பாக கூறப்பட்டு வந்தது. அதற்கு உண்டான ஆதாரங்கள் அனைத்தும் அடங்கிய அந்த குற்றப்பத்திரிகையை தான் அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். இதில் குறிப்பாக இந்த 420 சொல்லப்படக்கூடிய இந்த ஏமாற்றுதல் உள்ளிட்ட இந்த சில முக்கியமான பிரிவுகளை தான் அவர் நீக்க வேண்டும். ஏனென்றால் இது எனது கவனத்திற்கு வராமல் நான் செய்தது உள்ளிட்ட வாதங்களை தான் அன்புமணி தரப்பினர் வைக்குவதை நாம் ஆரம்பத்திலிருந்தே பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த குற்ற பிரிவுகளை மாற்ற வேண்டும் என்பதுதான் தற்பொழுது அவர்களது கோரிக்கையாக இருந்து வருகின்றது. அது டெல்லி உயர் நீதிமன்றம் தனியாக விசாரிக்கும் என்று கூறிவிட்டதன் காரணமாக தற்பொழுது அந்த பிரிவுகளின் கீழ் தான் சிபிஐ இனி கீழ் நீதிமன்றத்தில் நடக்கின்ற அந்த வழக்கு விசாரணையின் பொழுது வாதங்களை முன்வைக்கும் என்பது தற்பொழுது தெளிவாகி இருக்கிறது. மணிமாறன், அன்புமணிக்கு எதிரான மருத்துவக் கல்லூரி வழக்கு கீழ் நீதிமன்றம் விசாரிக்க தடை இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.